பௌத்த கொள்கையில இருக்கு. பௌத்தம் சரணங்க சாமி, தர்மம் சரணங்க சாமி, சங்கம் சரணங்க சாமின்னு. பௌத்தம் சரணங்க சாமின்னா அறிவு, அறிவுக்கு வணக்கம். பௌத்தம்னாலே அறிவுன்னு பேரு. புத்தன்கிற ஆள் அல்ல, அப்படி ஒரு ஆளே கிடையாது. புத்திய உடையவனாக இருந்தான், அவன் மாத்திரம் அல்ல. நாம் பல்தறிவாளிகள்னா பௌத்தம் தான். புத்தியை பயன்படுத்த, புத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தா நாளாவட்டத்தில் நாம பூர்ண பகுத்தறிவாளர் நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன லாபம்? மண்ணு மேல போயிடுவோம், மண்ணு மேல போயிடுவோம். நம்ம நாட்டுல நாம மற்ற நாட்டுக்காரன் அடைந்த வளர்ச்சி அடையாததுக்கு காரணம் பகுத்தறிவை கட்ட போட்டுட்டோம். எல்லாம் கடவுள் செய்யும், கடவுள் நம்பு, கடவுள் சொல்றாப்புல நட, கடவுள் பெரியவங்க சொன்ன மாதிரி நட, அப்படியே சொல்லி பின்னால் திருப்பி விட்டுட்டோம். இப்ப நாம ஒண்ணு இப்போ அவையோட தலைகள் பண்ணல, எதையும் சிந்திக்கணும். கடவுளை சொன்னவன் என்ன சொன்ன அவங்களுக்கு? கடவுளை சொன்னவன் சொன்னதாக சொல்லப்படுற தத்துவத்தை எடுத்துக்கங்களேன். பெரிய ஆளுகள்னு சொல்றீங்களே, நாயன்மாருன்னும் ஆழ்வாருன்னும் மற்றும் இன்னும் ரிஷிகள்னு அவன் என்ன வேணும், இந்த பசங்கள்லாம் என்ன சொன்னான்? கடவுள் இருக்கிறார், எப்படி இருப்பார் உன் கண்ணுக்கு தெரியாது, பின்ன எப்படி தெரிஞ்சுக்கிறது? உன் கைக்கே சிக்க மாட்டார், பின்ன அது எப்படி அறியுது? உன் அறிவுக்கே எட்டாது. கடவுள் கண்ணுக்கு தெரியாது, கைக்கு சிக்காது, அறிவு கட்டாது. இந்த மூன்று கொள்கைகள் ஒரு பொருள்னா அங்க என்ன இருக்கும்? வெங்காயம் செய்யப்பட்டுதானே இருக்கும். சொல்லுங்க, என் ஜோக்கில் இருக்குது, எடுத்துக்கிடா, பவுன் பவுனா இருக்குது. கை விடுற போது உன் கைக்கு சிக்காதுலாம், எட்டி பார்க்கற போது உன் கண்ணுக்கும் தெரியாதுலாம். அப்புறம் அவங்க கேட்டு என்ன புத்தி இருந்தா அதை போல மடப்பை இல்லைன்னு ஓங்கி ஒண்ணு அடைஞ்சிட்டு போயிடுவான். நமக்கு புத்தி இல்லை, அவன்லாம் பெரியவன் நினைக்கிறோம். அவனுக்கு உருவமே இல்லை. ஏண்டான்னா அவனுக்கு உருவமே இல்லை. ஏண்டான்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரிய வேண்டியது இல்லை. அவன் ரொம்ப யோக்கியன், ரொம்ப கருணை உள்ளவன், ரொம்ப அன்பே உருவானவன், ஒழுக்குமே உருவானவன். இவ்வளவு அடிக்கி நம்பிடாங்கிறான். என்ன கெட்டு போச்சு, இவ்வளவு உள்ளவனை நம்பலான்னு முட்டாள்தனமா அவன் நம்பிடுறான். ஆனா கடவுளை பரப்புன்னு என்ன பண்ணான்? உருவம் இல்லாதவனுக்கு உருவத்தை உண்டாக்குனா, ஒண்ணும் வேண்டாதவனுக்கு சோறு பசிக்கு சோத்தை ஊட்டுனா, ஒழுக்கமானவனுக்கு பொண்டாட்டி வச்சான், வப்பாட்டி வச்சான், இன்னொருத்தன் பொண்டாட்டிக்கிட்ட போடுறாப்புல எழுதி வச்சான். கடுனே உருவாகுவனுக்கு கையில அருவாளு, கொடுவாளு, வேலாயுதம், சூழாயுதம், ஈட்டி, கொட்டாப்புள்ளி, மருவு, திருட்டு பயிர், அயோக்கிய பயிருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கடவுள் கையில கொடுத்தான். ரொம்ப கடுமையா நடந்துக்கிற வேண்டியதுக்கு அங்க 1000 பேரை கொண்டான், இங்க 1 கோடி பேரை கொண்டான், அங்க 20 கோடி பேரை கொண்டான். கதை எழுதுனா பண்டிகை நடத்தலாம். அப்புறம் இந்த மடப்பைய கடவுளை கும்பிடுறான்னா எந்த ஆதாரத்துல கும்பிடுறான்? எனவே அயோக்கியத்தன்மாவே கண்டுபிடிச்சான். மடையன்னு கூட சொல்றது இல்லை. இப்போ வர அவன் நடத்தின மாதிரி பெரிய மோசடியான காரியமா ஒரு சின்ன கூட்டம் தான் பொழைக்கிறதுக்காக எல்லா அயோக்கியத்தனும் பண்ணான். இதை மற்ற நாட்டுக்காக நமக்கு முன்னாடியே நினைச்சுக்கிட்டு எல்லாம் மாற்றிக்கிட்டான். அவன் கிறிஸ்தவன் 1000 கடவுள், 10000 கடவுள், லட்சம் கடவுள், ஒரு கடவுளுக்கு கொண்டாந்துட்டான். துருக்கும் அப்படியே தான் எழுதுனா. ஜாக்கிரதான ஒரு கடவுள் தான், அவருக்கு உருவம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, கும்பிட வேண்டியதுதான், நாம நம்ப வேண்டியதுதான் சொன்னான். இவன் அமலவாட விட்டு இல்லையே. இது எல்லாம் நாம ஒழிச்சிட்டு அப்புறம் அவனை பற்றி நாம ஏதாவது பேசலாம், அல்லது அவன் நம்ம கிட்ட வந்தா திருப்பிக்கலாம். இங்கே நான் பார்க்கிறேன். நான் கடவுள் இல்லை என்பவன் முட்டாள், கடவுளை கற்பித்தவன் கற்பிக்காதவன் அயோக்கியன், கடவுளை வணங்காதவன் காட்டு முறாண்டு. இது இவன் இன்னைக்கு சொல்லலையே, 1000 வருஷத்துக்கு முன்னே சொல்லி இருக்கானுங்களே இந்த பசங்க. இன்னைக்கு சொல்லல, ஏதோ எழுதி வச்சாங்கிறாங்க, அவன் இன்னைக்கு எழுதல. கடவுள் நம்பாதவன் அயோக்கியன், கடவுள் நம்பாதவனை கொல்லணும், கடவுள் நம்பாதவன் பொண்டாட்டி எல்லாம் அழிக்க வேணும். இதான் இந்த புத்தகத்தில் இருக்குது. அதுதான் கொண்டாந்து இருக்கிறேன். இப்ப நான் சொல்றது அதுக்கு பதில் தான். இது எழுதியிருக்கான், கடவுளை நம்பாதவன் அயோக்கியன், கடவுளை நம்பாதவன் பொண்டாட்டியை நான் அனுபவிக்க வேணும். கடவுளை கேட்கிறான், கடவுளை நம்பாதவனை கொல்ல வேணும், கடவுளை நம்பாதவனை கழுவுல ஏற்றணும். அப்படி எல்லாம் பண்ணித்தான் அவன் நிலைநிறுத்தினா.
இப்ப நாம அதெல்லாம் பண்ணித்தான் அது ஒழிக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். ஆத்மா, மோட்சம், நரகம், மறுபிறப்பு, பிதிர்லோகம் ஆகியவர்களை கற்பித்தவன் அயோக்கியன். எங்க இருக்குது ஆத்மா, எப்படி இருக்கான், அது மோட்சம் எங்க இருக்குது, நரகம் எங்க இருக்குது, மறுபிறப்பு எப்படி வந்து உங்க ஒப்பம் பார்த்தேன் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கான், பிதிர்லோகம். அப்பம் பொழைக்கிறதுக்கு பண்ண அயோக்கியத்தனமே தருவாது. இதுல எது உனக்கு நம்பிக்கையுடையதா இருக்குது, எது உன்னை அறிவுக்கு எட்டக்கூடியதா இருக்குது. இவர்களை கற்பித்தவன் அயோக்கியன், நம்புகிறவன் மடையன், இவற்றால் பலன் அனுபவிக்கிறவன் மகா மகா அயோக்கியன். இதுதான் உன் பொறுத்தவருக்கு தோணும். நீ உட்கார்ந்துக்கிட்டு தேட ஆரம்பிச்சியானா அதெல்லாம் நாம பேசணும், பெரியார் பண்ணபடி பெரியோர் சொன்னபடி அப்படின்னு எதில் நீ வளர முடியும்? அதனாலே தான் தோழர்களே பகுத்தறிவு சிந்தி அப்புறம் வர்றதுல ஒத்துக்க. நான் கூட சொல்றேன், என்னை பத்தி ரொம்ப புரிஞ்சாங்க, இது கூட பகுத்தறிவுக்கு கேடு. இந்த மாதிரி தனி மனுஷனை இவ்வளவு ஒத்தக்கூடாது. இன்னொருத்தவங்க அப்புறம் அவங்ககிட்ட போயிடுறீங்க. என்ன அவசியம்?